அஸ்வினி, மகம், மூலம் இது சொன்னீங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப வந்து அஸ்வினியில பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு குறை அப்படின்னா, இப்ப நானுமே பார்த்திருக்கேன் நிறைய மேஷ ராசி, அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு நல்லா ஒரு குழந்தை, குட்டி, வீடு, வாசல், கல்யாணம் ஆகி நல்லா தான் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அஸ்வினியில பிறந்த எல்லாருக்குமே குறை இருக்குமா? மகம் நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே திருமணமாகாமலோ, இல்ல திருமணமாக இருந்தால் டிவோர்ஸோ, இல்ல குழந்தை பாகியமோ தடைப்படுமா? அதே மாதிரி மூலத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா? அதாவது நல்ல கேள்வி. அதாவது அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறது தான் நீங்க சொல்றீங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும், மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களும், மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ஆக்சுவலா அந்த நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் நின்னாலே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது. சந்திரனை விட மற்ற கிரகங்கள், இந்த சனி பகவான்லாம் மக நட்சத்திரத்துல இருந்தா அது வந்து பெரிய ஒரு பித்துக்களுடைய பிரச்சனையை வந்து காட்டுது. அது வந்து அந்த குழந்தைகள், ஒரு சில குழந்தை பிறந்ததுலேருந்தே பிறந்த உடனே வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறது, இந்த சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாவங்கள் வந்து சுட்டி காட்டுது. ஓகேங்களா? அதே போல் மூல நட்சத்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து இருக்குது அப்படின்னாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூல நட்சத்திரத்தில் ஒரு ராகு பகவான் இருக்காது அப்படின்னாலே, அவங்களுடைய தாத்தா வழியில் யாராவது கோயில் வச்சு நடத்தியிருப்பாங்க. அந்த கோயில் சொத்தை வந்து அபகரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தெய்வ குற்றங்கள்லாம் பண்ணால் அது வந்து அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வம்சத்துலேயும் அந்த அதே பலன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நடக்குது. அதே நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே நட்சத்திரத்தில் ஒரு சில முக்கியமான கிரகங்கள், அதாவது குழந்தைக்கான கிரகம் குரு பகவான், கல்யாணத்துக்கான கிரகம் சுக்கிரன், களத்திர காரகன், குழந்தைக்கான காரகன் வந்து குரு பகவான். ஸோ இந்த முக்கியமான கிரகமே வந்து பார்த்தோன்னா மக நட்சத்திரத்தில் உட்காந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தையும் இல்லை, கல்யாணமும் இல்லை. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாடுதுல்ல. இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னா பரிகாரம் வந்து இருக்கு.